ஓகே கைஸ், இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6ல இருக்கக்கூடிய திருக்குறள் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான். பட் ஆனால் அடிக்கடி கேட்கக்கூடிய திருக்குறள் மற்றும் திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ், அதாவது ஸ்கூல் புக்கில் இல்லாத சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா திருக்குறள் அப்புறம் திருவள்ளுவர் இதை பற்றி புக்கில் இல்லாத சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் என்ன பண்ணலாம், இங்கே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன டேட்டாஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் திருக்குறளோட வேறு பெயர்கள். ஓகேங்களா? ஓகே, போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னா இம்பார்ட்டன்டான வேறு பெயர்கள். ஓகேங்களா? அதாவது திருக்குறளோட வேறு பெயர்கள் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் என்ன ஓகே அப்படின்னா முப்பால், உத்திர வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வ நூல், அப்புறம் பாத்தீங்கன்னா பொய்யாமொழி, அண்ட் வாயுரை வாழ்த்து. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் மறை. அண்ட் செவன்த் வந்து பொதுமறை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவ பயன். அண்ட் திருவள்ளுவம். அண்ட் முதுமொழி. அண்ட் பொருளுரை. இதெல்லாம் வந்து திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஓகேங்களா? அப்படியே நோட்ஸ் மேக் பண்றவங்க அப்படியே இதை பார்த்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து இந்த திருவள்ளுவர் இருக்கிறார் இல்லையா, இவரோட வேறு பெயர்கள் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஓகே, திருவள்ளுவரோட வேறு பெயர்கள் என்னென்ன சொல்றாங்க: வள்ளுவ நாயனார், அடுத்து பாத்தீங்கன்னா தேவர் அப்படின்னு அவர் சொல்றாங்க. மூணாவது முதற் பாவலர். அடுத்து தெய்வ புலவர். ஓகே, அடுத்து நான்முகன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மாதானு பங்கி. மாதானு பங்கி. அப்புறம் சென்னா போதார். அடுத்து பாத்தீங்கன்னா பெருநாவலர். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பொய்யில் புலவர். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா திருக்குறள் அதுக்கான வேறு பெயர்கள் இங்க கொடுத்திருக்கோம். அடுத்து திருவள்ளுவருக்கான வேறு பெயர்கள் இங்க கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய, நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய சரி ஸ்கூல் புக்ல இல்லாத சிலது என்ன பண்ணிருக்கேன்னா நான் இங்க உங்களுக்காக ஆட் பண்ணி கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்து திருக்குறளை பத்தின சில பேசிக் டேட்டாஸ் இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? திருக்குறள்ல மொத்தம் பாத்தீங்கன்னா அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரம் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னாக்கா 133 அதிகாரங்கள் இருக்கு. மொத்த பாடல்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா 1330 பாடல்கள் இருக்கு. இது எல்லாமே குறள் வெண்பாக்கள். ஓகேங்களா? அடுத்து இந்த 133 அதிகாரத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா மூணா பிரிக்கிறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் அறத்துப்பால் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அறத்துப்பால்ல மொத்தம்
38 அதிகாரங்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அதிகாரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிர இயல், அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இல்லறவியல், அண்ட் தேர்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா துறவியல், அண்ட் ஃபோர்த் ஒன்று பாத்தீங்கன்னாக்கா ஊழியல். ஓகேங்களா? இதுல பாயிரவியல் வந்து 4 அதிகாரங்களும், இல்லறவியல்ல ஒரு 20 அதிகாரங்களும், துறவியல்ல ஒரு 13 அதிகாரங்களும், ஊழியல்ல ஒரே ஒரு அதிகாரமும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது பொருட்பால். பொருட்பால்ல எத்தனை அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல உள்ள இயல்களை, ஓகேங்களா, இதுல உள்ள இயல்களை பாத்தீங்கன்னா 3 இயல்களா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு அரசியல், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அங்கவியல், அப்படி இல்லைன்னா அமைச்சியல்னு சொல்லுவாங்க. அமைச்சியல்ல அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா குடியியல், அப்படி இல்லைன்னாக்கா ஒளிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா அரசியல்ல 25 அதிகாரங்களும், அங்கவியல்ல ஒரு 32 அதிகாரங்களும், குடிவியல் அல்லது ஒளிவியல்ல என்ன 13 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா காமத்துப்பால். காமத்துப்பால்ல 25 அதிகாரங்கள் இருக்கு. இதை 2 இயலா பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது களவியல், அண்ட் அடுத்து கற்பியல். ஓகேங்களா? களவியல்ல வந்து 7 அதிகாரங்களும், கற்பியல் வந்து 18 அதிகாரங்கள் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா 133 அதிகாரங்கள் இருக்கு மொத்தமா. அத அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3ஆ பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால்ல 38 அதிகாரங்கள் இருக்கு, பொருட்பால்ல 70 அதிகாரங்கள் இருக்கு, காமத்துப்பால்ல 25 அதிகாரங்கள் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இயல்களாக பிரிக்கிறாங்க. அறத்துப்பால்களை வந்து 4 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. பொருட்பால் வந்து பாத்தீங்கன்னா 3 இயல்களாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் காமத்துப்பாலை பாத்தீங்கன்னா 2 இயலா பிரிச்சிருக்காங்க. அப்படி இந்த ஆர்டரா வந்து பாருங்க, 4, 3, 2 இயல்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இதுல அறத்துப்பால்ல 38, பொருட்பால்ல 70, காமத்துப்பால்ல பாத்தீங்கன்னாக்கா 25 அதிகாரங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? இது திருக்குறள்ல இருக்கிற அந்த அதிகாரங்கள், அதுல பால்கள் பொறுத்து எப்படின்னா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த திருக்குறளோட பேசிக்கான சில டீடைல்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் 17 கீழ்கணக்கு நூல்கள்லயே அதிகமான பாடல்கள் மற்றும் அடிகளை உடையது. 17 கணக்குல அதிக பாடல்கள் அண்ட் அடிகளை உடையது எது? திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் 17 கீழ்கணக்குல அதிக அறங்களை கூறுறது இந்த நூல் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதிக அறம் இதுதான் சொல்லுது. அதே மாதிரி 17 கீழ்கணக்கு நூல்கள்ல செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல், செய்யுளால் பெயர் பெற்ற ஒரே நூல் எது அப்படின்னா இந்த திருக்குறள் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 17 கீழ்கணக்குல குறள் வெண்பாவால் ஆன ஒரே நூல், வெண்பாலான ஒரே நூல் என்னது? நம்ம திருக்குறள் தான். ஓகேங்களா? நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரி திருக்குறள் வந்து என்னது? ஆவுல ஸ்டார்ட் ஆகி நாவுல முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதோட சிறப்பை கூறும் நூல், சிறப்பை நூல் எது அப்படின்னா திருவள்ளுவ மாலை. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 53 புலவர்களால் பாடப்பட்ட 55 பாடல்களை உடையது. ஓகேங்களா? 53 புலவர்களால் பாடப்பட்ட 55 பாடல்களை உடையது இது திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை யார சொல்றாங்க? திருக்குறளை போட்டுறாங்க. அடுத்து
திருவள்ளுவரோட ஓவியம். நம்ம கீழ பார்க்குறோம் இல்லையா? இந்த திருவள்ளுவரோட ஓவியத்த யாரு வரைஞ்சாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரு வரைஞ்சாங்க அப்படின்னா, வேணுகோபால சர்மா. ஓகேங்களா? வேணுகோபால சர்மா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரைஞ்சாரு. அவன் வரையறப்ப பார்த்தீங்கன்னா, இவரோட ஒரு கையில இங்க இருக்கிற மாரி ஒரு கையில ஏடும், இன்னொரு கையில வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்தாணியும் இருக்கிற மாரி என்ன பண்ணியிருப்பாரு? வரைஞ்சிருப்பாரு. அதே மாதிரி கொஞ்சம் தாடியும் இருக்கிற மாரி தான் வரைஞ்சிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் பதிப்பிப்பு. பதிப்பிப்பு எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1812ல தான் ஃபர்ஸ்ட் பதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மலையத்துவன் மகன் ஞானப்பிரகாசம். ஓகேங்களா? இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பரிமேலக பரிமேலகர் இருக்கார் இல்லையா? அவரோட உரையோட ஃபர்ஸ்ட் யார் பதிப்பிச்சார் அப்படின்னாக்கா, ராமானுஜ கவிராயர். இவர் தான் வந்து பரிமேலழகர் உரையோட ஃபர்ஸ்ட் பதிப்பிச்சிருக்கிறாரு. எப்பன்னா 1840. ஓகேங்களா? இது திருக்குறள் பத்தின பேசிக்கான சில டேட்டாஸ். ஓகேங்களா? பேசிக்கான சில டேட்டாஸ். அடுத்து திருக்குறளோட சிறப்பை கூறும் நூல்கள் சில நூல்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. திருக்குறளோட சிறப்பை கூறும் நூல்கள். ஓகேங்களா? நூல்கள் கொடுத்திருக்காங்க. என்னது? ஃபர்ஸ்ட் ஒன். இதெல்லாம் திருக்குறளோட சிறப்பை கூறுதான். சிவ சிவ வெண்பா. சிவ சிவ வெண்பா. அண்ட் அடுத்து தினகர வெண்பா. மூணாவது பாத்தீங்கன்னா வடமலை வெண்பா. அண்ட் நாலாவது பாத்தீங்கன்னா சோமேசர் வெண்பா. அண்ட் அஞ்சாவது குமரேச வெண்பா. இதெல்லாம் திருக்குறளோட சிறப்பை கூறும் நூல்கள். இந்த குமரேச வெண்பா வந்து ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? அடுத்து திருக்குறளோட உரைகளை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? நார்மலா வந்து திருக்குறளோட உரைகள் அப்படின்னு சொல்றப்போ உள்ளதிலே பழமையானது அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா பதின்மர் உரை அப்படின்னு சொல்லுவாங்க. பதின்மரோட உரை தான் கிட்டத்தட்ட அந்த 10 பேரோட உரை தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழசுன்னு சொல்லுவாங்க. பட் இதுல கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 தான் கிடைச்சிருக்கு. ஒரு 5 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. பாக்கி 5 வந்து நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? இது யார் யாருன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிமேலழகர், பரிதி, திருமலையர், மல்லர், பரிப்பெருமாள், 10வது காளிங்கர். அதிகமா இதுல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா பதின்மர் உரைகள்ல யார் யார் உரைகள் இருக்கு, இல்ல யார் யார் பெயர்கள் வந்து பொருந்தாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல காலத்தால் முந்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான் தருமர். காலத்தால் முந்தியவர். ஓகேங்களா? அதே மாதிரி இவரை வந்து தர்மசேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார? இந்த தர்மர் இருக்கா இல்லையா? இவரை தர்மசேனர்னு சொல்லுவாங்க. அவரோட இன்னொரு பேரு தர்மசேனர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த உரையிலேயே சிறந்தது அப்படின்னு யார சொல்லுவாங்க அப்படின்னா இந்த பரிமேல் அழகர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சிறந்த உரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு பிற்கால உரைகளும் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் எழுதியிருக்காங்க. பிற்கால உரை யார் யார் எழுதியிருக்காங்க? ராமானுஜர் கவிராயர். ராமானுஜ கவிராயர்.
அடுத்து திருவிக்காவும் எழுதியிருக்காரு. அப்புறம் நாமக்கல் கவிஞர் சரவண பெருமாள், தண்டபாணி தேசிகர், புலவர் குழந்தையும் எழுதியிருக்காரு. பாரதிதாசன் எழுதியிருக்காரு. மு வரதாசன் அவர் எழுதியிருக்காரு. நாவலர் நெடுஞ்செழியன் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? நாவலர் நெடுஞ்செழியனும் உரை எழுதியிருக்காங்க. ஓகே. இதுக்கப்புறம் இந்த திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்கள் யார் யார் எழுதியிருக்காங்க, அதுல யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள், எந்தெந்த பேர்லாம் வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த டேட்டாஸ் என்ன பண்ணலாம்னா நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இது எல்லாமே மேக்ஸிமம் இப்போ எக்ஸாம்ல இப்போ ரீசெண்டா அதெல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. அதனால நம்ம இதெல்லாம் கொஞ்சம் டெப்தா பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் திருக்குறள் சம்பந்தப்பட்ட நூல்கள், திருக்குறள் சம்பந்தமா எழுதப்பட்ட நூல்கள். ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள் உரைவளம். யார் அப்படின்னா தர்மபுர ஆதீனம். தர்மபுர ஆதீனம். ஓகேங்களா? இவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா திருக்குறள் உரை கொத்து. இது போன குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா? இதை யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா திருப்பனந்தாள். திருப்பனந்தாள் ஆதீனம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை வெளியிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் உரை களஞ்சியம். திருக்குறள் உரை களஞ்சியம் இதை யார் எழுதியிருக்காங்கன்னா மதுரை பல்கலைக்கழகம். இவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இதை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் உரைவளம். மறுபடியும் அந்த பேர் வருது. திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிற பேர்லயும் அதே மாதிரி திருக்குறள் உரை களஞ்சியம். இந்த ரெண்டுத்தையும் யார் எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டபாணிக தேசிகர். தண்டபாணி தேசிகர். ஓகேங்களா? அடுத்தது திருக்குறள் நுண்பொருள் மாலை. நுண்பொருள் மாலை இது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காரி ரத்தின கவிராயர். காரி ரத்தின கவிராயர். ஓகேங்களா? அடுத்து திருவள்ளுவ மாலை. ஆல்ரெடி பார்த்ததுதான். இது வந்து பலர் பாடியது. சொல்லிட்டேன் 53 பேரு 55 பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு. திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு இது யாருன்னா கி வா ஜெகநாதன். ஓகேங்களா? கி வா ஜெகநாதன் அப்படிங்கிறது இருப்பாரு. அண்ட் அடுத்து வள்ளுவம். இது யார் எழுதியிருப்பாருன்னா வ சுபமாணிக்கம். ஓகேங்களா? அடுத்து வாழும் வள்ளுவம். வ சே குழந்தைசாமி. இது குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் இது. வாழும் வள்ளுவம் அப்படிங்கிறது. ஓகேங்களா?
அடுத்து வள்ளுவர் கண்ட நாடும் காமமும். பூமி. ஓகேங்களா? திருக்குறள் மணிவிளக்க உரை. இது யார் அப்படின்னா அப்பாதுரை. அடுத்து திருக்குறள் நடையியல். அதே மாதிரி சொல்வளை வேட்டுவர். இது ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி. ஓகேங்களா? இவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இதுலயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் புக் இருக்கு. ரீசெண்டா எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இது. யார் அப்படின்னா வள்ளுவரும் குறளும். ஓகேங்களா? இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வநாதன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து திருக்குறள் சம்பந்தப்பட்ட அப்படின்னா திருக்குறளோட பெருமை சொல்லக்கூடிய சில நூட்கள். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருப்பனந்தாள், இந்த திருக்குறள் உரை கொத்து இருக்கு இல்லைங்களா? இது குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வள்ளுவரும் குறளும் இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இது ரெண்டு இம்பார்ட்டன்ட். சோ இதை நம்ம கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த இந்த புத்தகத்தையும் இந்த புத்தகத்தை யார் வெளியிட்டாங்க இல்ல யார் வந்து எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரியான பாத்துக்கணும். ஓகேங்களா? இது கொஞ்சம் சில ஒரு 5-6 புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான புக்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். வேணா அதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வள்ளுவம், வாழும் வள்ளுவம், வள்ளுவர் கண்ட நாடும் காமமும், திருக்குறள் நடையியல், சொல்வளை வேட்டுவர். இந்த இந்த புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இங்க இந்த ரெண்டு புக் ஒரே பாருங்க. திருக்குறள் உரைவளம், திருக்குறள் உரை களஞ்சியம். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க. திருக்குறள் உரை களஞ்சியம், திருக்குறள் உரைக்களம், உரைவளம். ஓகேங்களா? இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இதை யார் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்கிறாங்க? மொழிபெயர்ப்புல எந்த மொழியில யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 107 மொழியில வந்து பாத்தீங்கன்னா வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. 107 மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? யார் யார் என்னென்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லத்தீன்ல வீரமா முனிவர். ஜெர்மன்ல கிரால் அப்படிங்கிறவரு. ஆங்கிலத்துல நமக்கு தெரிஞ்ச ஜியு போப். பிரெஞ்சு ஏரியல். 5 வடமொழியில ஒப்பா தீட்சதர். ஹிந்தில விடி ஜெயின். தெலுங்குல வைத்தியநாத பிள்ளை. ஓகேங்களா? ஆங்கிலத்தை மொழிபெயர்த்த முதல் இந்தியன். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னா KM பாலசுப்ரமணியம். ஓகேங்களா? ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த ஃபர்ஸ்ட் இந்தியன் யார் அப்படின்னா KM பாலசுப்ரமணியம். ஓகேங்களா? இதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிக்கணும். இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லயுமே கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா என்ன பண்ணுது இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இப்போ லாஸ்டா இந்த குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து பிரெஞ்சுல யார் மொழிபெயர்த்திருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஏரியல். இதுல இருக்கிற கண்டிப்பா எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணும். ஷார்ட்கட் வீடியோ நான் தனியா ஒவ்வொன்றுத்துக்கும் தனியா நான் ஷார்ட்ஸ்ல வந்து ஆட் பண்றேன். அதுல நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? இங்க டேட்டாஸ் மட்டும் பாத்துக்கலாம். ஓகே, அடுத்து
இன்னும் சில திருக்குறளை பார்த்தீங்கன்னா சில பேசிக்கான ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம்னா இங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பேசிக்கா ஸ்கூல் புக்ல இருக்கிறது என்ன இருக்கு? திருவள்ளுவர் தினம். என்னைக்கு? தை மாசம் 2ஆம் தேதி. ஓகே. அப்புறம் என்னது? திருவள்ளுவர் விருது. இது வருஷா வருஷம் பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி மாசம் இந்த விருது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1971ல இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? திருவள்ளுவர் ஆண்டு. இது எப்படி கலெக்ட் பண்ணணும்? நார்மல் வருஷத்தோட பிளஸ் 31 என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். கால்குலேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? திருவள்ளுவர் ஆண்டு எப்ப தொடங்குது? அது தை 1 அன்னைக்கு தொடங்குது. ஓகேங்களா? திருக்குறள்ல 10 அதிகாரங்கள்ல 10 அதிகாரங்கள்ல உடைமை அப்படிங்கிற பெயர்ல வந்திருக்கு. 10 அதிகாரத்தோட பெயர் அப்படிங்கிறது உடைமை அப்படிங்கிற பெயர்ல வருது. ஓகேங்களா? அதே மாதிரி குறிப்பறிதல் அப்படிங்கிறது 2 முறை வருது. குறிப்பறிதல் அப்படிங்கிற அதிகாரம் 2 முறை வருதுன்னு சொல்றாங்க. அப்புறம் கோடி அப்படிங்கிற எண் 7 முறை வருதுன்னு சொல்றாங்க. 7 அப்படிங்கிற எண்ணு 8 முறை வருதுன்னு சொல்றாங்க. பாத்துக்கணும். கோடிங்கிற நம்பர் 7 முறையும் 7ங்கிற நம்பர் 8 முறையும் வரதா சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இன்னும் என்ன பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா திருவள்ளுவர் சிலை எங்க இருக்கு? கன்னியாகுமரியில இருக்கு. திருவள்ளூர் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? வேலூர்ல இருக்கு. ஓகே. லாஸ்டா நடந்த ஒரு எக்ஸாம்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டை வந்து பாத்தீங்கன்னா சில அறிஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது யார் யாரு அவங்க எந்தெந்த வருஷம் வந்து திருவள்ளுவரோட காலம் அப்படின்ற அவங்க ஆராய்ச்சி மூலியமாவோ அப்படின்னா அவங்க அந்த புத்தகத்தை திருக்குறளை ஆராய்ஞ்சது மூலியமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எந்த வருஷம்னு சொல்லியிருப்பாங்க. அது ரீசெண்டா ஒரு நடந்த ஒரு எக்ஸாம்ல மேத்ஸ் ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதையும் சொல்றேன். இங்க நான் எழுதுறேன் அப்படி நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளை வாரணர். இவரு திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் என்னன்னு சொல்றாரு அப்படின்னா கிமு 5320 அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து கே கனக சபாபதி பிள்ளை. இவரு கிமு 2ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம ரெகுலரா இப்ப இப்ப நம்ம கிமு 31 சொல்றோம் இல்லையா? இதையும் கேட்டிருந்தாங்க. அடுத்து என் சுப்பிரமணியன். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிமு 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 3ஆம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து எஸ் வையாபுரி பிள்ளை. இவர் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாரு. கிபி 4 அப்படி இல்லைன்னா 6 அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? மறைமலை அடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா கிமு 30. கிட்டத்தட்ட நம்ம இப்ப யூஸ் பண்றோம் இல்லையா கிமு 31 அதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமா இருக்கிறது இது மறைமலை அடிகள் தான். ஓகேங்களா? அடுத்து ராசமாணிக்கனார். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிமு 1ல இருந்து 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்து VRR தீட்சிதர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கிமு 1ஆம் நூற்றாண்டு காலமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? தமிழ் அண்ணல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தொல்காப்பியத்துக்கு பின் அப்படி இல்லைன்னா சங்க காலத்துக்கு முன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது தொல்காப்பியத்துக்கு பின்னாடி சங்க காலத்துக்கு முன்னாடியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா?
மேக்ஸிமம் திருக்குறளை பத்தி திருவள்ளுவர் பத்தின புக்ல இல்லாத சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து இங்க பார்த்தாச்சு. அதே மாதிரி சில புக்ல கொடுக்காத அப்படி புக்ல கொடுத்திருக்கக்கூடிய சில புக்ல இல்லாத ரெண்டுத்தையுமே சேர்த்து இம்பார்ட்டன்ட் யார் யாரெல்லாம் வந்து திருவள்ளுவர் பத்தி என்னென்ன உரைகள் சொல்லியிருக்காங்க இல்ல என்ன புகழ் உரைகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? திருக்குறள் அல்லது திருவள்ளுவரை பத்தின புகழுரைகள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஔவையார். அணுவை துளைத்து ஏழு கடல் புகுட்டி குறுகத் தரித்த ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அணுவை தொலைச்சு 7 கடலை புகுட்ட குறுகத் தரித்த குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 சொல்லியிருக்காரு. யாமறிந்த புலவர்களிலே கம்பனைப் போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவைப் போல் யாரும் இல்லை. யாரு? பாரதியார். ஓகேங்களா? அடுத்து பாரதிதாசன் என்ன சொல்றாரு? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 2வது என்ன சொல்றாரு? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இடைக்காடனார். கடுகை துளைத்தேல் கடலை புகட்டி குறுகத் தரித்த குடல். இங்க பாருங்க, ஔவையாருக்கும் இடைக்காடனாருக்கும் ஒரு சின்னதா வித்தியாசம் இருக்கு. ஔவையாரு அணுவு அப்படின்னு சொன்னாங்க. இடைக்காடர் என்ன சொல்றாரு? கடுகுன்னு சொல்றாரு. ஓகேங்களா? இந்த 2 தான் சின்ன வித்தியாசம். அவங்க ஔவையார் அப்படிங்கிறவங்க அணுவை சொல்லியிருக்காங்க. இடைக்காடர் அப்படிங்கிறவங்க கடுகு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மதுரை தமிழ் நாகனார். எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நாகம் பால், நாகப்பாம்புக்கு பால் வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மதுரை தமிழ் நாகனார் எல்லா பொருளும் இதன்பால் உள அப்படின்னு சொல்லியிருக்காரு. And அடுத்து கியாபே விஸ்வநாதம். திருவள்ளுவர் என்று ஒரு தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திராது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து திருவிக்கு என்ன சொல்றாரு? திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியார்க்கோ அல்ல, ஒரு நாட்டார்க்கோ உயன்று அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அடுத்து கவிமணி என்ன சொல்றாரு? செந்தமிழும் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தை செய்வாய் தினம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? கவிமணி தேசிய விநாயகம். அடுத்து கபிலர் என்ன சொல்லியிருக்காரு? திணையளவு போதா சிறு புல் நீர் பூண்ட பனையளவு காட்டும் படித்தால். இது நம்ம தெரிஞ்ச விஷயம். திருவள்ளுவர் மாநில சொல்லியிருப்பாரு கபிலர். ஓகேங்களா? அடுத்து மாங்குடி மருதனார். உள்ளதொரு உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. மாங்குடி மருதனார் மாண்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மாங்குடி மருதனார் மாண்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சீத்தலை சாத்தனார். மும்மாவும் தாமுடைய மன்னர் தட முடிமேல் தார் அன்றோ பாமுறை தேர் வள்ளுவர் முப்பால். சீத்தலை சாத்தனார், அதாவது தார் அப்படின்னா மாலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தார்னா மாலை சொல்லுவாங்க. மாலை சாத்துதல், மாலை வந்து சாத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்பர்ட் ஸ்வைட்சர். உலக இலக்கியங்களில் திருக்குறளைப் போல சிறந்த அலம் மறக்கும் நூல் வேறு இல்லை. ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஓகேங்களா? நல்லூர் நத்ததனார். நல்லூர் நத்ததனார். திருக்குறளை முற்றிலும் ஓதிய பின் வேறு நூல் பயிற்சி வேண்டா, மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? நத்தனார் சொல்றாரு. நல்லதனார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்று என எப்பாவலரும் ஏய்பவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி. அதாவது எப்பாவலரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. நல்லாதனார். கால்டுவெல். கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம். 2 பேர் வெளிநாட்டு அறிஞர். ஒன்னு கால்டுவெல், இன்னொன்னு ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஓகேங்களா? 2 பேர் தான் வந்து வெளிநாட்டு அறிஞர்கள். இந்த 2 பேரையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? திருக்குறள் மாதிரி வேற சிறந்த அறம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? சுவைச்சு சொல்றாராம். யாரு? ஸ்வைட்சர், ஆல்பர்ட் ஸ்வைட்சர். கம்பன் காவியமும் திருக்குறளும் இருந்தால் போதும் மீண்டும் புதிய உலகை படைத்து, அதாவது கால்டுவெல் அப்படிங்கிறது காலம் கடந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காலம் கடந்து மீண்டும் புதிய உலகை படைத்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? இதுல நான் சொன்ன மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் நம்ம கன்ஃபியூஸா இருக்கும். அணுன்னு சொன்னது ஔவையார், அணுவை துளைத்து. கடுகை துளைத்துன்னு சொல்றது இடைக்காடனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தமிழ்நாடு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது பாரதியார். வையகம்னு அதுல சொன்னது யாரு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா? வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதியாரு. வையகம் அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதி தாசனு. புதிய உலகம் நான் சொன்ன மாதிரி கால்டுவெல், அந்த காலம் கடந்து புதிய காலத்தை உருவாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கால்டுவெல். ஓகேங்களா? இதுதான் வந்து கொஞ்சம் நமக்கு அதாவது கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அந்த விஷயம், அந்த 5 பாயிண்ட். ஓகேங்களா? அணுன்னு வந்துச்சுன்னா ஔவையாரு, கடுகுன்னு வந்துச்சு இடைக்காடனாரு, தமிழ்நாடு வந்துச்சுன்னா பாரதியாரு, அண்ட் வையகம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, வையகம் அப்படிங்கிற அந்த சொல் வந்துச்சுன்னாவே பாரதிதாசன். புதிய உலகம், அதாவது உலகமே அழிஞ்சு போனாலும் புதிய உலகத்தை காலம் கடந்து என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியாதுன்னா கால்டுவெல்லோட கூற்று. ஓகேங்களா? மேக்ஸிமம் நம்ம எல்லா டேட்டாவும் அதில் கவர் பண்ணியாச்சு. ஸ்கூல் புக்ல இல்லாத டேட்டாஸ் நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த நோட்ஸ் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ப்ராப்பரா எடுத்து வச்சுக்கோங்க. ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் கைஸ்.